ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து யூனிக்காக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு பிக்சார்ட் ஆப் வந்து வேணும். அது போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பிக்சார்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெண்டு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அதில் என்னென்னா, ஃபோட்டோவை வந்து பிக்சார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்ச்சில் போயிட்டு புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வரதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் அந்த புக்கு மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இமேஜையும் வந்து நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு மேலே எரேஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு கிளாஸில் வந்து நான் அப்படியே எரேஸ் பண்ணுறேன். மேலே எரேஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இமேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அப்படி இல்லை ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் வேணாலும் வெளியே வந்துட்டு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.